அது மாத்திரம் இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம். ஏன் இன்னும் சொல்ல போனா தாய்மார்களே, இந்த எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அதாவது அடகு வச்சிருப்பான். அவன் அப்படிதான் சுத்திட்டு இருக்கான் பைத்தியக்கார பையன். என்னன்னா பத்திரிக்கையார் போய் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் இல்லையா, எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்லி சொல்றாங்களே, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அவன் சொன்னான் பாரு, அதாவது நான் பிரதான எதிர்கட்சி தான், என்னை மக்கள் அங்கீகாரமாக ஆதரிக்கிறார்கள், நீ எதிர்கட்சியாக இரு. தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நிச்சயமாக அதாவது எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சியாக வர வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார். இதுலயே உறுதியாயிருச்சு, திமுக ஜெயிப்பது உறுதி, அது நாட்டு கருத்து கிடையாது. முத்துவேல் கருணாநிதி என்கிற ஸ்டாலின் முதலமைச்சர், இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் அடுத்த கூட்டத்தில் வச்சுக்கிறேன், நீங்க போய் சீரியல் பார்க்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒளி மொழியுமாவது தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவர் யாரடித்தாரோ யாரடித்தாரோ. பாய் காமிச்சிருச்சு ஒரு மஞ்சள் அம்மா அம்மா. ஆனா திமுக தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. இந்த 1000 ரூபாய் கூட 1500 ரூபாய் மாற்றுவாங்க. தப்பி தவறி நீங்கள் வந்தவர்கள் எல்லாம் இதயத்திலே உதய சூரியன் 2026 பொன்னான வாக்குகளை, உயிரின மேலான வாக்குகளை உதய சூரியன் சிலத்திலே வாக்கு தாருங்கள் என்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.